யான் லிகுன் அதாவது மெட்டாவோட சீஃப் ஏஐ சயின்டிஸ்ட் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அவரோட கருத்துக்கெல்லாம் நம்ம எதிர்முறையாக இருக்குது. நம்ம வந்து ஏஐ இந்த அளவுக்கு வளருதுங்கிறப்ப அவர் சொல்கிறாரு அது அந்தளவுக்குலாம் வளரல அப்படிங்கிறாரு. ஒரு ஏஐ இப்போதைக்கு அது படித்து வச்சுருக்க டேட்டாவோட சைஸ் என்னென்னா, ஒரு குழந்தை பிறந்தது வந்து 4 வயசு வரைக்கும் அது கன்சியூம் பண்ணுற டேட்டா, அதாவது விஷன் அண்ட் ஆடியோ மற்ற அது சென்சரி இதை வச்சு அது கன்சியூம் பண்ணுற டேட்டாக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இப்போ அதை படிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த உலகத்தை பற்றி அதுக்கு ஃபுல்லாக தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு டெக்ஸ்டுவல் ஆர் வீடியோ ஒரு ஃபோட்டோ பார்த்து தானே படிச்சுக்குது ஏஐ. ஆனால் அந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வச்சு டாக்குமெண்ட் செய்யப்படலை. ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து இங்கே டாக்குமெண்ட் செய்யப்படலை இந்த 3 இதை வச்சு. ஆனால் இதை வச்சு ஒரு ஏஐ வந்து உலகத்தை புரிஞ்சிக்காது. இது வந்து ஃபிசிக்கல் உலகத்தை என்றைக்கு புரிய ஆரம்பிக்குதோ அப்போ தான் அதோடய கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சும்மா ஸ்கேலிங்னால் நம்ம வந்து ஏஜிஐலாம் அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏஐயோட ரிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு அது ரிஸ்க்கு கிடையாதுங்கிறாரு. இது மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தார் அந்த இன்டர்வியூவில். அவரோட பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கும் வந்து ஏஐ வந்து மனிதனோட பல கேப்பபிலிட்டிஸ் வந்து மேட்ச் பண்ணல அப்படிங்கிறாரு. ஒரு நல்ல விஷயம் தான். இவர் ஓப்பன் சோர்ஸ்க்கு ஹெவியாக ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஏஐயில் வந்து ஓப்பன் வெயிட் மாடல்ஸ் நிறைய டெவலப் ஆகணுங்கிறதுக்கு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை நம்புகிறாரு.